ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் பண்ண போகிறேன். ஹோம்மேட் லோட்டஸ் பிஸ்காஃப் கேக். அண்ட் இதுதான் என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஷி ஹஸ் பீன் ஆஸ்கிங் மீ ஃபார் அ ரியலி லாங் டைம். பட் பண்ணாமல் அந்த மாதிரி ஓபி அடிச்சிட்ருக்கேன். பட் திஸ் டைம் ஐ டிசைடட் டு டூ இட். சின்ஸ் இட்ஸ் ஹர் வெட்டிங் ஐம் விசிட்டிங் ஹர் ஹோம். அப்படியே ஒரு கேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் காலேஜ் டேஸ்லலாம் ஐ யூஸ் டு டூ கேக். அண்ட் ரொம்ப ஒரு க்ரேஸியாக வந்து அந்த டைமில் கேக் பண்ணணும் அப்படின்லாம் வந்து இருக்கும். After that I left, and now I again wanted to make cake for her. And in the recipe கூட ரொம்ப ஈஸி ரெசிபி. இட்ஸ் லைக் 5-10 minutesல it will be over. இந்த ரெசிபி அவங்க தான் சென்ட் பண்ணா. ஸோ லெட்ஸ் see the whole process and let's get into the video. அண்ட் அதுக்கு மெட்டீரியல்ஸே வந்து ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இந்த பிஸ்காஃப் பிஸ்கெட் அண்ட் வந்து அன்சால்டட் பட்டர். இது வந்து ஃப்ரம் மில்கி மிஸ்ட் அது. அண்ட் தென் வந்து கொஞ்சம் ஐசிங் சுகர் நல்லா வந்து பவுடரியாக இருக்கும். ஸோ திஸ் ஐசிங் சுகர் அண்ட் அவர் மெயின் ஹீரோ இந்த பிஸ்காஃப் க்ரீம், திஸ் ஒன். அதுக்கப்புறம் வந்து க்ரீம் சீஸ், அந்த சீஸ் கேக் ஸ்ப்ரெட்டுக்காக க்ரீம் சீஸ். அவ்வளோதான். இந்த ஹோல் மெட்டீரியலே வந்து ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பட் வந்து அந்த பிஸ்கட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபார் மீ எங்கெங்கேயோ தேடி அப்படி தான் வந்து அந்த பிஸ்கட் கிடச்சிது. ஸோ யா. அண்ட் வந்து ஐவ் டேக்கன் திஸ் ஸ்வீட் பாக்ஸ் ஃப்ரம் PS4. ஒரு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கேக் கொடுக்கலாம். சின்ஸ் ஐம் பேக்கிங் அண்ட் கிவிங் இட் டு ஹர். இந்த ஸ்வீட் பாக்ஸை தான் ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் த கேக். யா, அந்த ஹோல் ப்ராசஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இந்த பிஸ்காஃப் பிஸ்கெட்ஸை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடரி ஸ்டேட்க்கு கொண்டு வரணும். அண்ட் திஸ் மில்கி மிஸ்ட் பட்டர் வந்து 100 grams. பட் ஒரு 60 to 70 grams இருக்கிற மாதிரி ஐ ஜஸ்ட் கட் ஒன் பீஸ் அவுட். அண்ட் இதை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி அந்த பிஸ்கெட்டோட மிக்ஸ் பண்ணணும். பட்டர் இஸ் பட்டரிங். ஸோ இப்போ வந்து பிஸ்கெட்டை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். அங்கங்கே சில பீசஸ் இருக்குது. பட் யா, நல்லா வந்து பவுடர் ஸ்டேட்டுக்கு வர மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக வந்து I'll take it செப்பரேட்லி ஃபார் ட்ரெஸ்ஸிங். லாஸ்ட்டாக இந்த டாப்பில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் மாதிரி தனியாக எடுத்துகிட்டு அண்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் த பிஸ்கெட்ஸில் நிறைய பிஸ்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிரைண்ட் ஆகாமல் இருக்குது. அதை கையிலேயே வந்து லைட்டாக இந்த மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு, I mean it doesn't have to be that perfect. It's the speciality of homemade dishes, I guess. Now இதில் வந்து I'm gonna be adding that butter. So இந்த பட்டரை வந்து I'll just be adding in this. Again ஒரு mix. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த கேக்குக்கு பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிஃபாகவும் இருக்கணும். ரொம்ப பவுட்ரியாகவும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப வந்து லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஐ திங்க் இட் கேம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் லேயரை வந்து இந்த பாக்ஸில் அப்படியே ஒரு ஃபஸ்ட் லேயரை அப்படியே அசெம்பிள் பண்ணிடலாம். லைட்டாக வந்து 1 லேயர் ஆஃப் பட்டர் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து பேஸ் லேயர் ஓவர். செகண்ட் லேயருக்கு வந்து சீஸ் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஐ ஹவ் டேக்கன் திஸ் க்ரீம் சீஸ், பிரிட்டானியாவோட க்ரீம் சீஸ். அண்ட் இதை ஓப்பன் பண்ணி இப்போது ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சைட்ஸில் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஷேப் மாறாமல் கொட்ட முடியுமா? வாவ் வாவ், செம்மையாக இருக்குது. க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐசிங் சுகர், இது வந்து ஒரு 50 grams, 50 to 70 grams அந்த ரேஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யா, செகண்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிட்டேன். தேர்ட் வந்து அவர் ஹீரோ ஆஃப் தி டிஷ், இந்த பிஸ்காஃப் ஸ்மூத், இதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஐயோ, ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ரொம்ப கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த கேக் மிக்சர் யூஸ் பண்ணி அந்த டிர்ன்னு அப்படி பண்ணால் வந்து ப்ராப்பராக வந்துடும். பட் சின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் தட், ஐம் ட்ரை மை லக் டு
டூ த மிக்சிங் வித் திஸ் இந்த விஸ்கில். எப்படி வரும்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் சொதப்பல்ஸ் ஆஃப் த இந்தியா. மிக்ஸ் பண்ண வரல, ஒரு ஸ்பூன்லேயே ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு காஃபி பீட்டர் இருக்கும் என்கிட்ட, அதையுமே வந்து இப்போ காணும், எங்கே போச்சுன்னு தெரில. வேர்ஸ்ட் கேஸ் இது எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ஷுட் திங்க் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். நான் டேரெக்டாக மிக்சிலேயே வந்து ஆற்றி போட்டு அரைச்சிட்டேன், பிகாஸ் கையில் பெருசாக பண்ண முடியல. பட் யா, இட் கேம் இன் வெரி குட் கன்சிஸ்டன்சி ஐ பிலீவ். ஸோ இப்போ இதை வந்து இதுக்கு நெக்ஸ்ட் லேயராக ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் சீஸ் ஸ்ப்ரெட்டிங் லேயர் வந்து ஓவரு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்காஃப் க்ரீமையே வந்து நான் கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதான் வந்து ஃபைனல் லேயர். இது அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணிடலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஜஸ்ட் டு மெல்ட் த, திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயர். யா, த பேஸ் இஸ் டன். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். அண்ட் இதுக்கு மேலே வந்து இந்த பவுடர்டு பிஸ்கெட்டை வந்து ஜஸ்ட்டு இந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அப்படியே சைடில் மழைச்சாரல் மாதிரி ஜஸ்ட் கோனா டூ இட். ஸோ இப்போ இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு பிஸ்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதை ஜஸ்ட் அப்படியே ஒரு அடுக்கி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், the whole process is over. Now I have to refrigerate it. ஒரு 3 to 4 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் how it looks right now. ஹாய் அகெயின். ஸோ ஒரு 4 hours கிட்ட ஆகிடுச்சு. நான் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ I'm just gonna open and see the consistency now. ஸோ இப்போ வந்து I'm just gonna open this and see how it looks. Wow, it looks so good. அண்ட் கன்சிஸ்டன்சியும் ப்ராப்பராக இருக்குது, ஒரு க்ரீமியாக செமையாக இருக்குது. அப்படியே ஒரு பைட் எடுத்து சாப்பிடும் போல இருக்குது. பட் ஐ வுட் கண்ட்ரோல் மை செல்ஃப் டு நாட் டிஸ்டர்ப் திஸ் லுக். ஸோ யா, நான் அதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோனா டேக் இட். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இட்ஸ் லைக் அ 5 minutes ரெசிபி அப்படி தான். பட் இட் டுக் லைக் 45 minutes. மேபி ப்ராப்பராக வந்து அந்த கேக் மிக்சர்லாம் இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருக்கலாம். இஃப் யூ ஹேவ் எவ்ரி திங் ரெடி, இட்ஸ் 5 to 10 minutes ரெசிபி தான். பட் யா, ஐ லவ்ட் doing this recipe. And if you want, you can also try it out. It's very easy. Only ஒரு 5 to 6 ingredients தான் வேணும். ப்ராப்பர் கேக் ப்ரொசீஜர், ஒரு கேக் வந்து அவனில் போட்டு இது பண்ணி அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வெரி வெரி ஈஸி. So yeah, thank you for watching till now, and see you soon with another video, and bye.